ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜமிக்கி மெட்டீரியல்ல நம்ம ஏற்கனவே கை கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கோட ஹைட்டு எவ்வளவோ அந்த ஹைட்டு அதோட 1 இன்ச்சு, இப்போ என்ன ஹைட் இருக்கோ யாருக்கு அதெல்லாம் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 1 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கவோ 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்காக எடுத்துக்கணும். எடுத்து நம்ம மார்க் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டம் கிடையாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் ஷோல்டர் ஆம்கோல் ஷோல்டர் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 3, ஆம்கோல் ஷோல்டர் 6. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பேக்கோட ஹைட்டு, பேக் நெக்கு ஹைட்டு 10, ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு 7. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலே நெக் ஷோல்டர் 3 வச்சதால சேம் அதே கீழே பேக் நெக்கில் 3 மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு ஒன்றும் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். பேக் நெக்கு நான் பா நெக்கு தான் வைக்கிறேன். அப்போ ஸோ என்ன பண்ணணும், பா நெக்கில் கீழே 2 இன்ச்சு எடுத்துட்டு மேலேருந்து கீழே கோடு போட்டாலே போதும், சரியாக இருக்கும் கிராஸாக. இப்போ ஆம்கோல் அளவு 6, ஆம்கோல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 எடுத்துருக்கேன், சரியாக இருக்கும். இது என்ன கணக்குன்னா 36 சைஸு, ப்ளவுஸோட சைஸு. 36 சைஸை எப்படி பிரிக்கிறோன்னா 2ஆக பிரிக்கணும். 36 2ஆக பிரித்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு எடுக்கணும். ஃப்ரண்ட்டு பக்கத்தில் இருக்க பாதியில் 2 இன்ச்சை தூக்கி பேக்கில் போடணும். பேக்கில் போடுறது அப்போ பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்லேருந்து 2 எடுக்கும் போது அப்போ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து அந்த மார்க்கிங் தான் நம்ம பேக்குக்கு எடுத்து ஆர்கட் போடுறதுக்கு மார்க் பண்ண போகிறோம். எப்பவுமே நார்மலாக என்ன சைஸ் இருந்தாலும் இதே சேர்ந்து தான் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஸோ இப்போ ஆம்கோலை வரைஞ்சாச்சு, மார்பிள் ஸ்டோனில் மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, 32, 34, 36, 40 சைஸ் என்ன சைஸ் இருந்தாலும் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் 2ஆக பிரித்து இந்த மாதிரி 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பேக்கில் போட்டு ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஃபிட்டாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஷேப்பும் நல்லா அழகாக வரும். பேக் சைடு பார்க்கும்போது சிம்பிளாக இருந்தாலும் நம்ம டிசைன் ப்ளவுஸ் போடாமல் சிம்பிள் ப்ளவுஸ் போட்டாலும் நம்ம பார்க்க பின்னாடி பேக்கில் அழகாக இருக்கணும்னா இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும் ப்ளவுஸ். ஆனால் பார்க்கும்போது நம்ம போட்டு பார்க்கும்போது பார்த்தா அழகான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். இந்த பீஸை எடுத்து வச்சிடலாம் ஃப்ரண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஜம்கி மெட்டீரியலில் நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பீஸை எடுத்து போட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, எப்பவுமே என்ன பண்ணணும், சேம் சைஸ்லேயே என்ன நம்ம லைனிங் கட் பண்ணணுமோ அதே சேம் சைஸை வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. அதை மாதிரி கட் பண்ணுறத 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணனா நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு பண்ணாலும் ஈக்குவலாக கட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, கீழுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணும் போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாவும் இருக்கும். ஓகே, பேக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு, லைனிங் மெட்டீரியலும் ஜம்கி மெட்டீரியல்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். தேங்க்யூ.